தரித்திரம் பிடிச்ச மாதிரி இருக்கு, பீடை பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. தரித்திரம் ஒரு மனுஷனை விட்டு விலகணும், ஒரு குடும்பத்தை விட்டு விலகணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க எதை ஃபாலோ பண்ணணும்? பார்த்தீங்கன்னா காமனா ஒரு விஷயத்த இருக்கான், எந்த கோயிலுக்கும் போக மாட்டான், எந்த சாமியும் கும்பிட மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டானா அவங்களுக்கு தரித்திரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையில் அவங்களுக்கு தெரியும்னா, முதல்ல நிறைய பேருக்கு மனசுலாம் தெரியுங்களா, இல்லை சம்பாதிக்கிறது இந்த சொசைட்டியில் ஈஸியான ஒரு வேலைமா, ஆனால் அது கையில் தக்க வச்சுக்கிறது தான் வந்து எல்லாரும் தேடி சொல்கிறது முக்கியமாக இல்லையோ. வீட்டுக்குள்ளே வசிக்கிறேன், ஒரு ஃபேமிலியாக வசிக்கிறேன், நான் நிறைய சம்பாதிக்கிறேன் பை, ஆனால் வீண் சரியாக வருது. இந்த வீண் சரியாக ஒரு அன்னத்தை வேஸ்ட் பண்ணுற வீட்டில் 100% காசு நிற்காதுமா. சொல்ல வர கருத்து இதுதான். மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் வந்து தரித்திரம். தரித்திரம் ஒருத்தருக்கு இருக்கு, தரித்திரம் பிடிச்ச மாதிரி இருக்கு, பீடை பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. தரித்திரம் ஒரு மனுஷனை விட்டு விலகணும், ஒரு குடும்பத்தை விட்டு விலகணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க எதை ஃபாலோ பண்ணணும், இதுதான் தப்பு, இதை மாத்துங்க அப்படின்னு ஆணித்தனமா அடிச்சு நீங்க எதை சொல்லுவீங்க? பெரிய விஷயத்த கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி தரித்திரம்ன்றது வார்த்தையே சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் அது என்ன விஷயம்னு சில பேருக்கு தெரியாது. அவங்க நடந்துட்டு இருக்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் மீ, நானாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தொழுவாளியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நீங்கள் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, தரித்திரன்ற எல்லா விஷயம் எல்லாருக்கும் வரும். அதிகமாக பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு விஷயத்த இருக்கான், எந்த கோயிலுக்கும் போக மாட்டான், எந்த சாமியும் கும்பிட மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டானா அவங்களுக்கு தரித்திரமே இருக்காது. ஏன்னு சொல்லுங்கள், எதுவுமே இல்லை அவன் லைஃப்பில், பிளாங்காக இருக்குது, அவ்வளோதான், போகிறாங்க வராங்க. ஆனால் நம்ம ஆன்மீக ரீதியில் இருக்கோம், மங்களகரமாக இருக்கும். இப்போ எங்களை ஆன்மீகம் விட்டுருங்க, இப்போ நீங்களே ஒரு ஆன்மீகம் வந்து வீட்டில் நல்லா சாமி கும்பிட்றீங்க, பக்தியாக இருக்கீங்க, வேலைக்கிழமை இந்த கோயிலுக்கு போகிறீங்க, வெள்ளிக்கிழமை இந்த கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னும் போது இவங்க தான் அதை முக்கியமாக அந்த தரித்திரன்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். இந்த தரித்திரம் தீட்டு இந்த ரெண்டுத்தையும் இவங்க தான் அதிகமாக ஃபாலோ பண்ணணும். பார்த்தீங்களா, இப்போது தரித்திரம் வீட்டுக்குள்ளே வருது, முக்கியமாக நிறைய விஷயம் இருக்குமா தரித்திரத்தால். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோ நம்மளே பேசியிருக்கோம். வீட்டில் வந்து தூங்கி எந்திரிச்சதுலேருந்து வீடு எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், அது ஒரு வகை. தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம எந்திரிக்கிற அந்த பாயும் அந்த பெட்டையும் சரி பண்ணிட்டு, ஏன்னா நம்மளோட வாழ்க்கை ஸ்டார்ட் அன்றைக்கி ஆரம்பிக்கிற அந்த 24 மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு டைமிங் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே படைக்கல எந்திரிச்சதுலேருந்து. அது நம்ம எப்படி சுத்தம் பண்ணி வைக்கணும் கூட நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம் இல்லையா. எந்திரிச்சோன்னா பெட்டு சரி பண்ணணும், அடுத்தது ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும், என்ன நிறைய பேசியிருக்கோம். வீடு எப்படி வச்சுக்கணும், கிச்சன் எப்படி வச்சுக்கணும், ஹால் எப்படி வச்சுக்கணும், தன்னை நம்மளை எப்படி வச்சுக்கணும், சுற்றி இருக்கணும் எப்படி வைக்கணும், வீடு வாசல் எப்படி வைக்கணும், ஒரு பெட்ஸு வளர்த்தா எப்படி பராமரிக்கணும், இதெல்லாமே நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாம் ஒரு வீட்டில் தரித்திரம் கூட்டுது அப்படின்னும் போது முக்கியமான தரித்திரம் பார்த்திங்கன்னா, இது தரித்திரம்னு சொல்ல முடியாதுமா. நம்ம சம்பாதிக்கிறத ஒரு நயா பைசாவாக இருந்தாலும் அது வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்ம சம்பாதிக்கிற காசு வீண் வரையும் ஆகக்கூடாது. மெயின் விஷயம் கவனிங்க. வரல் தான் தரித்திரன்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையில் உங்களுக்கு தெரியும்னா, முதல்ல நிறைய பேருக்கு மனசுலாம் தெரியுங்களா, இல்லை சம்பாதிக்கிறது இந்த சொசைட்டியில் ஈஸியான ஒரு வேலைமா, ஆனால் அது கையில் தக்க வச்சுக்கிறது தான் வந்து எல்லாரும் தேடிட்டு இருக்க ஒரு விஷயம். எந்த லெவலில் சம்பாதிக்கிறாங்களோ, இப்போ 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு 800 ரூபா செலவு பண்ணிட்டு 200 ரூபாய் எடுத்து வைக்கணுன்ற ஆசை சராசரி மனுஷனுக்கு இருக்குது. ஆனால் முடியுதா? இன்றைக்கி டப்பாவில் போட்டு வச்சுருந்தா நாளைக்கு ஒன்றொருத்த அவனே டப்பாவில் எடுத்துகிட்டு போயிடுறான். அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதே வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கின கூட 80,000 EMI கட்டிட்டு மீது 20,000 சேவிங்கில் வைக்கிறான். ஆனால் அவன் சும்மா இல்லாமல் அவன் சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர்லாம் பண்ணிட்டு அந்த 20,000 ரூபாய்க்கும் ஒரு பச்சா வந்துடுது. மெடிக்கல் ரீதியாகவும், பர்சனல் ரீதியாகவும், ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாகவும், பேரண்ட்ஸ் ரீதியாகவும் ஏதாவது ஒரு 20,000 ரூபாய் செலவு வந்துடுது. ஸோ எந்தெந்த வகையில் அவங்க ரேஞ்சுக்கு தகுந்த சம்பாதிக்கிறோம் அந்தளவுக்கு செலவு இங்கே ஜாஸ்தியாக வருது. இதெல்லாம் ஒரு காரணம்னும் போது நிறைய பேர் மனசில் அதுதான், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், காசு நிற்காத காரணம் ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது நான் நிறைய வீடியோவில் இல்லை, இதுவே நான் அந்த விஷயத்தை நான் சொன்னதில்லை. ஏன்னா எனக்கு அதை சொல்லணும்னு சில பேர் அதை ஏற்றுப்பாங்க, சில பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் நான் சொல்ல, இன்றைக்கி நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போது நம்ம சம்பாதிக்கிறத பார்த்திங்கன்னா காசு ஒரு இடத்துல வைக்கணும், அது யார் வைக்கணும் யார் எடுக்கணும்னு ஒன்று சொல்லியிருக்கேன். அதுலேயும் தரித்திரம் வரும். ஏன்னா இப்போ என்னோடய காசு என் பர்சனலாக பார்த்திங்கன்னா நான் தான் எடுப்பேன், எனக்கு அடுத்தது என் மனைவி எடுப்பான். இப்போது வந்து அக்கா எடுக்கணும், தங்கச்சி எடுக்கணும், ஃப்ரெண்டு எடுப்பான், தம்பி எடுப்பான். அந்த மாதிரி நம்ம காசு நம்ம பாக்கெட்லேருந்து இன்னொருத்தன் கை வச்சு எடுக்கக்கூடாது. தரித்திரத்தை நீங்கள் தவிர்க்கணும்னா, ஏன்னா வைக்கிறவங்க சுத்தமாக இருக்காங்களா இல்லை தீட்டில் இருக்காங்களா எதுவுமே தெரியாது. யார் வேணாலும் நம்ம பாக்கெட்டில் கைவிட்டு காசு எடுக்கக்கூடாது.
ஒன்று. அதே மாதிரி நம்ம பெட்ரூமில் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, நம்ம காசு வச்சு ஒரு இடத்துல ஒரு கல்லாப்பட்டி, எக்ஸாம்பிள் கடையே வச்சிங்களேன், இப்போ ஒரு மேனேஜர் கை வைக்கிறார், ஓனர் கை வைக்கிறாருன்னா அது 2 கைப்படாக இருக்கணும். எவனா வந்து காசை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது கல்லாப்பட்டின்றது காசு எடுத்து போடுறது ஒரு வகை இருந்தாலும், கை வச்சு எடுக்கிற ராசின்னு ஒன்று இருக்குது, அவன் அமைப்புன்னு இருக்குது. ஸோ எப்படி வருதோ அதே வகையில் ஸ்பீடாக போயிடும். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றணும் போது நிறைய பேர் இதை மாற்றுறாங்க, சில பேர் இதை ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. இதை பண்ணுறது முக்கியமாக இல்லையோ, வீட்டுக்குள்ளே வசிக்கிறேன், ஒரு ஃபேமிலியாக வசிக்கிறேன், நான் நிறைய சம்பாதிக்கிறேன் பை, ஆனால் வீண் செலவு வருது. இந்த வீண் செலவு வரக்கூடாது. எனக்கு வீண் ஹாஸ்பிட்டல் செலவு வருது, மெடிக்கல் செலவு வருது, தேவையில்லாத எதனா ஒரு விஷயத்தில் எனக்கு செலவு வந்துகிட்டே இருக்குது. நான் சம்பாதிக்கிறது கையில் காசு நிற்கணும். இதுக்கு எதனா ஒரு வழி இருக்கான்னு கேட்டால், முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருங்க, நீங்கள் எவ்வளோ பேர் வீட்டில் இருங்க, எவ்வளோ பேர் விஐபி இருக்கட்டும், இல்லாத பட்டம் கூட இருக்கட்டும், மிடில் கிளாஸாக இருக்கட்டும், இவங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். ஏன்னா எல்லார் வீட்லையுமே கம்பல்சரி நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சமைச்சு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, சமைக்கும் போது 4 பேர்னா 4 பேருக்கு சமைச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சமைக்கணும். அதை சமைச்சு யாருன்னா ஒரு நாளுக்குள்ளே, அன்றைக்கி நைட்டுக்குள்ளே யாருன்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சாப்பிட வைக்கணும். அப்படி முடியாத பட்சம் நீங்களையாவது அதை சாப்பிட்றணும். கொஞ்சமாக சாப்பாடு மீந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அதை என்ன பண்ணணும்னா, எடுத்து சாப்பாடோ குழம்போ எதுவாக இருக்கட்டும், இந்த 2 சாப்பாடுன்ற குழம்பு 2 இது சில்லியாக தெரியும், ஆனால் இதை மட்டும் கடைப்பிடிக்கட்டும். 3-4 மாதத்தில் அவங்களுக்கு அட்லீஸ்ட் 120 நாளில் மாற்றம் தெரியும். என்னென்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு மீந்துருச்சா, ஒன்று உங்கள் கூட இருக்கணும் கொடுத்துருங்க, உறவாங்க, இல்லையா சொந்தக்காரருக்கு கொடுத்துருங்க, இல்லை அக்கம் பக்கம் கொடுங்க, இல்லை வீட்டு வாட்ச்மேன் இருந்தாலும் கொடுத்துருங்க, வேலை செய்கிறவங்க தான் கொடுத்துருங்க, யாருக்காவது ஒரு மனுஷனுக்கு கொடுத்துருங்க. அப்படி இல்லையா, ஒரு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுருங்க, நாய்க்கு சாப்பாடு வச்சுருங்க, பூனைக்கு சாப்பாடு வச்சுருங்க. நீ எவ்வளோ பேர் வில்லாவில் இருங்க, எவ்வளோ பேர் ஃப்ளாட்டில் இருங்க, பூனை இல்லாமல் வீடே கிடையாது, நாய் இல்லாத இடமே கிடையாது. மனுஷனுக்கு கொடுக்காதவங்களப்பா சந்தேகப்படுவாங்க, டவுட் பண்ணுவாங்க, வாங்க மாட்டாங்க. இப்போ ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிற இன்னொரு ஃப்ளாட்டில் கொடுத்தா வாங்குவானா, வாங்க மாட்டான். ஆனால் நாய்க்கு வச்சிடலாம், ஜீவராசிக்குன்னா காக்காவுக்கு வைக்கலாம், பூனைக்கு வைக்கலாம். அது சாப்பிட்றதோ இல்லையோ, நீ வச்சு பாருங்கள், மறுநாள் கூட அதுங்க இருக்காது, சாப்பிட்றோம். ஆனால் நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா இதை கடைப்பிடிக்கிறது கம்மி. எடுத்தோன்னே மீந்திருச்சா, ஒரு கவர் எடு, சாப்பாடு தூக்கி போடு, குழம்பு ஊற்று, பொட்டலங்கட்டு, தூக்கிட்டு குப்பையில் போட்டுறது. சாப்பாடு அந்த ஆரம்பிக்கும் போது அது விதைக்கிறது, இதெல்லாம் நான் பேச வரல. சாப்பாடுன்ற விஷயம் வந்து ஒரு பறக்குலேயும் ஒரு பேர் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது 100% உண்மை. ஒரு அன்னத்தை வேஸ்ட் பண்ணுற வீட்டில் 100% காசு நிற்காதுமா. சொல்ல வர கருத்து இதுதான். எந்தெந்த வீட்டில் சாப்பாடை சமைச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு சட்டியாக வேஸ்ட்டு பண்ணுற எவங்க போடுறாங்களோ, குப்பையில் போடுறாங்களோ, அந்த வீட்டில் காசு தங்காது, வருமானமாக நிற்காது, வீட்டில் பிரச்சனை வரும். அது எந்த ரிலேஷனாக இருக்கட்டும், என்ன முறையில் இருக்கட்டும், என்ன முறையிலாம் செஞ்சுட்டு போட்டோம். திருப்பியும் தெளிவாக சொல்கிறேன், சாப்பாடு மீந்துச்சுன்னா ஒன்று நீங்கள் சாப்பிட்றணும், இல்லைன்னா வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கோ வாட்ச்மேனுக்கு யாராவது கொடுத்துடணும், இல்லை சுற்றி இருக்கிறவங்களாவது கொடுத்துடணும். அப்படி இல்லை ஜீவராசிக்கு வச்சிடணும். இந்த நாளில் ஒன்று கம்பல்சரி பண்ண முடியும். இல்லைங்க இதுவுமே பண்ண முடியல, நான் குப்பையில் தான் போடுற சூழ்நிலை, தயவு செஞ்சு போடாதீங்க, கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு போய் ஒரு மாடுக்காவது வச்சுருங்க. குப்பைக்கு சாப்பாடு போகக்கூடாது. எப்படி கெட்டு போச்சு, ஃப்ரிட்ஜில் ரொம்ப பூச்சி பிடிச்சி போச்சு, கெட்டு போச்சு, நான் மட்டும்தான் அதை டிஸ்போஸ் பண்ணுமே தவிர, மீந்துருச்சின்னு சொல்லிட்டு நைட்டு மீந்துச்சு காலையில் நல்லாயிருக்கும், அதை திரும்பி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தூரம் போட்டிங்க, குப்பையில் போட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நாள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, அதுவே நீங்கள் ரொட்டீனாக 1 மாதம் பண்ணிங்கன்னா 10 பைசா காசு கையில் தங்காது. வரும் மாதம் நீங்கள் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம், அதுக்கு அப்படியே செலவு வரும். நீங்கள் சாப்பாடை எவ்வளோ நீங்கள் சிக்கனமாக சமைச்சு சிக்கனமாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ, வர காசு சிக்கனமாக நின்று செலவாகும். இது தான் சொல்ல வருது. தயவு செஞ்சு மக்கள் ஒன்று சொல்கிறேன், கரெக்டாக சமைச்சு கரெக்டாக சாப்பிடுங்க. தயவு செஞ்சு அன்னத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் கிடைக்காத விஷயம், நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாத விஷயம், தண்ணீர், சாப்பாடு, காற்று, இந்த 3மே நீங்கள் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 3மே நீங்கள் சேமிப்பு பண்ணி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு சேமிப்பு பண்ணி தண்ணி நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா, உங்கள் வீட்டில் காசும் நிற்கும், மன நிம்மதியாகவும் இருக்கலாம், எந்த ஒரு சண்டை சச்சரவும் இருக்காது, வாழ்க்கையும் சிறப்பாக போகும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய். எதனால தரித்திரம் ஏற்படுது, அதனோட மெயின் பாயிண்ட் என்ன, இதை நீங்கள் சரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தரித்திரம் விலகும் அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான பதிவாக கொடுத்ததற்கு நன்றி. நன்றிம்மா.